பலவிதமான பலவீனங்கள் வரும் பொழுது எப்படி ஜெபிக்கன்னு கூட தெரியாது இல்லையா? பலவிதமான வியாதிகள், போராட்டங்கள், வேதனைகள் வரும் பொழுது எப்படி ஜெபிக்கனே தெரியாத சூழ்நிலையில நம்ம இருக்கிற நேரத்துல நமக்காக பரிந்து பேசுகிறவர் ஆவியானவர். ஆமென், ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பலவீனங்களா இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்களா இருந்தாலும் அவர் நமக்காக வேண்டுதல் செய்து நமக்கு அற்புதங்களை வாங்கி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வியாதியின் பலவீனத்தில் இருக்கிறீங்களா, அல்லது பயத்தின் ஆவியினால பிடிக்கப்பட்டு இருக்கிறீங்களா, அல்லது ஜெபிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பலவீனம் உங்களை தாக்கி கொண்டு இருக்கிறதா? என்ன சொல்லி ஜெபிக்கிறதுனே தெரியலையே, எவ்வளோ போராட்டங்கள், இந்த போராட்டத்தின் மத்தியில நான் என்ன சொல்லி ஜெபிக்கணும் எனக்கு தெரியலையே, அப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தோடு நீங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆவலா இருக்கிறார். நீங்க ஆவியானவரை கூப்பிடுங்க, எங்களை நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க, எங்க வீடுகளிலே கிரியை செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க, எங்களுக்குள்ள கிரியை செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. ஒருவேளை ஆவியானவரை பெற்றிருந்தும் நீங்க அவருக்கு விரோதமாக ஏதாவது காரியங்களை செய்து அவரை வேதனைப்படுத்தி இருந்தால், அவரை துக்கப்படுத்தி இருந்தா, இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா பாவங்களை மன்னிங்க, எங்களை பாவங்களை மன்னித்து எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கூப்பிட போறோம். முடியாத சூழ்நிலையில, மனிதரால நமக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில ஆவியானவர் ஒருவர் தான் நமக்கு அற்புதங்களை செய்ய முடியும், அதிசயங்களை செய்ய முடியும். இன்னைக்கு பாருங்க, நிறைய வியாதிகள், நிறைய பலவீனங்கள், குறிப்பா பார்த்தா இன்னைக்கு இப்போ டெங்கு ஃபீவர்ல ரொம்ப பிள்ளைங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட லைவ் சாட்ல இப்போ உட்கார்ந்துருக்கும் போது பார்த்து கொண்டே ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது நிறைய பிள்ளைங்க, 5 வயது பிள்ளைங்க, 15 வயது பிள்ளைங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க டெங்கு ஃபீவர்லன்னு சொல்லி. ரொம்ப நிறைய ஜெப குறிப்புகள், இன்னும் நிறைய வியாதிகள், கேன்சர் வியாதிகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள். அப்படிப்பட்ட நேரத்துல குடும்பத்தினர் அந்த வியாதி வெளியா போனா கூட நமக்கு ஜெபிக்கவே முடியாது. ஆனா இந்த நேரத்துல இன்னைக்கு ஆவியானவரை பார்த்து சொல்ல போறோம், பலவீனங்களை மாற்றுகிற ஆவியானவரே பலன் கொடுப்பீராக நாங்கள் நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். ஆண்டவரே எங்களை பலம் படுத்துங்க, பலவீனங்களை மாற்றுங்க, ஜெபிக்க வைங்க, ஜெபாவினால நிரப்புங்க, எங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்தவரே எங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க. எல்லா வியாதிகள் மறைந்து போகட்டும், எல்லா சோர்வுகள் மறைந்து போகட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா?